என் அன்பு தோழமை உறவுகளே, இது நாம் அன்னை மரியாளுடைய அமலோற்பவ பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலேயே அன்னை மரியாளுக்கு என்று 4 முக்கியமான பிரகடனங்கள் வெளியிடப்பட்டன. அதில் ஒன்றுதான் அன்னை மரியாளுடைய அமலோற்பவம். இவ்விழாவானது 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 9வது பத்திநாதரால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதை உறுதி செய்யும் வகையிலேயே 1858ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் நாள் லூர்து நகரிலேயே பெர்னதத் என்ற சிறுமிக்கு அன்னை மரியாள் தோன்றி நானே அமலோற்பவம் என்று அவர் கூறினார். பிரியமானவர்களே, இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய மனதிலே ஒரு கேள்வி எழும்பலாம். ஏன் கடவுள் அன்னை மரியாளை ஜென்ம பாவத்திலிருந்து விடுவித்தார்? இதற்கான விடையை 1 குறிப்பேடு புத்தகத்திலேயே 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்க கேட்கின்றோம். தாவீது அரசர் கடவுளுக்கு கோவிலை கட்ட முன் வருகின்றார். அப்போது ஆண்டவராய கடவுள் தாவீதை பார்த்து குறிப்பிடுகின்றார், நீ இந்த மண்ணுலகிலேயே நிறைய குருதியை சிந்தியிருக்கின்றாய், நிறைய போர்களை பார்த்திருக்கின்றாய், நீ இந்த மண்ணுலகிலே குருதியை சிந்தியதால் நீ எனக்கு கோவில் கட்ட வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார். எவ்வாறு ஆண்டவராய கடவுள் தனக்கு கோவிலை கட்ட இருப்பவர் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, தன்னுடைய ஒரே மகனை, பாவமாசு இல்லாத தன்னுடைய ஒரே மகனை பெற்றெடுக்க போகின்ற அந்த பெண்மணி எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பார். அதனால்தான் அன்னை மரியாளை ஜென்ம பாவத்திலிருந்து விடுவிக்கின்றார். அதனால்தான் கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாளை பார்த்தவுடன் அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று வாழ்த்துகின்றார். இந்த விழாவை கொண்டாடுகின்ற நாம் இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அன்னை மரியாளை போல நாமும் பாவமாசற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். எவ்வாறு என்றால், அன்னை மரியாள் ஆண்டவராய கடவுளுடைய வார்த்தையை தியானித்து தினந்தோறும் அதன்படி வாழ்ந்தார். அதனால்தான் அவள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தூய மாசற்ற வாழ்வு வாழ்ந்தாள். அவளைப் போல நாமும் தூய மாசற்ற வாழ்வு வாழ வேண்டும். நம்முடைய திருத்தந்தை புனித ஜான் பால் அழகாக கூறுவார், நம்முடைய நிறைய பேருக்கு பாவ உணர்வு இல்லாமல் வாழ்ந்து வருகின்றோம். இந்த பாவ உணர்வு இல்லாமல் வாழ்கின்ற பொழுது கடவுள் மீது நாம் பயப்பட மாட்டோம், நம்முடைய மனசாட்சிக்கு பயப்பட மாட்டோம். நாம் பாவத்திலேயே மிக சுலபமாக செய்து அந்த பாவத்திலேயே வாழ்ந்து வருவோம். எவ்வாறு அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து பாவம் இல்லாமல் வாழ்ந்தாலோ, அதே போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஆண்டவர் காட்டுகின்ற வழியிலேயே தூய்மையோடு வாழ முயற்சிப்போம். எனவே பிரியமானவர்களே, அன்னை மரியாள் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவார். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.